திருச்சியின் அடையாளமாக விளங்கும் மலைக்கோட்டை தாய்மானவர் சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், தேரோட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அபிநயா, தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்பாளும் தாய்மானவர் காமதேனு, ரிஷபம், யானை, இந்த தங்க குதிரை, நந்திகேசர், கைலாச பர்வதம், அன்னம் உள்ளிட்ட பல்வேறு வாகனத்துல எழுந்தருளி வந்தனர். தொடர்ந்து 5ஆம் நாளான 25ஆம் தேதி செட்டிப்பெண் பிரசவம் பார்த்தல் வைபவமும், 6ஆம் நாளான 26ஆம் தேதி திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டமானது இன்று காலை தொடங்கியது. மலைக்கோட்டை தாய்மான சுவாமி அலங்கரிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய இந்த திருத்தேரில அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மற்றொரு தேரில மட்டுவார் குழலம்மை தாயார் எழுந்தருளினார். முன்னதாக அந்த பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் சென்றன. ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய் என்ற பக்தி கோஷமிட்டவாறு இந்த தேரை வடமிற்கு இழுத்து செல்கின்றனர். தேர் ஆண்டாள் வீதி, சின்னக்கடை வீதி, NS வீதியோடு நந்தி கோயில் திரு உள்ளிட்ட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் நிலைக்கு சென்றடைகிறது. மலைக்கோட்டை தேரோட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்புக்காக திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.